வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது அக்கினியின் தமிழ் செய்திகளுடன். முதலில் தலைப்புச் செய்திகள். செம்மணி ஊடாக பயணித்தும் கீழே இறங்காமல் சென்ற ஜனாதிபதி. இறுதிப் போரில் தகர்க்கப்பட்ட பாலம் நிர்மாணப் பணிகளை ஆரம்பித்து வைத்த அனுர. சுங்கத்துறையால் தடுத்து வைக்கப்பட்டுள்ள 2000 வாகனங்கள் வெளியான தகவல். இலங்கையில் 3 பட்டதாரி வேலையில்லாமல் திண்டாட்டம். தரம் 5 புலமை பரிசில் பரீட்சையின் பெறுபேறுகள் தொடர்பில் முக்கிய அறிவிப்பு. தொடர்பென விரிவான செய்திகள். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க வடக்குக்கு விஜயம் மேற்கொண்டுள்ள நிலையில் பலரும் எதிர்பார்த்த ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் செம்மணி விஜயம் நடைபெறவில்லை. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க நேற்றைய தினம் யாழ்ப்பாணத்துக்கு விஜயம் செய்திருந்தார். இதன்போது அவர் செம்மணி மனித புதைக்குழி அகழ்வு நடைபெறும் இடத்துக்கு விஜயம் செய்வார் என அமைச்சர் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினராலும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. முன்னதாக கடற்றொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரும் ஜனாதிபதி செம்மணிக்கு விஜயம் செய்வார் என கூறியிருந்தார். எனினும் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க செம்மணி வீதியை கடந்து பயணித்த போதிலும் செம்மணி மனித புதைக்குழியை சென்று பார்வையிடவில்லை என பொது ஆர்வலர்கள் விமர்சிக்கின்றனர். நேற்றைய தினம் யாழ்ப்பாணத்தில் வைத்து உரையாற்றும் போது செம்மணி அகழ்வு இடைநிறுத்தப்பட மாட்டாது என்றும் செம்மணி தொடர்பில் பாரபட்சமற்ற விசாரணைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் நீதி பெற்றுக் கொடுக்கப்படும் என்றும் ஜனாதிபதி குறிப்பிட்டிருந்தார். இதனையடுத்து ஜனாதிபதி செம்மணி நோக்கி பயணம் அனைவராலும் எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அவர் அங்கு செல்லாமல் அதனை கடந்து சென்றமை தமிழர் தரப்பை ஏமாற்றமடைய செய்துள்ளது. இதேவேளை செம்மணி மனித புதைகுழி தொடர்பில் இலங்கையின் பெரும்பான்மையின சிங்கள மக்களிடத்தில் இருவகையான போக்கு காணப்படுகிறது. முல்லைத்தீவு வட்டுவாகல் பாலத்தின் நிர்மாணப் பணிகள் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவினால் ஆரம்பித்து வைக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதியாக பதவியேற்று 1 வருட காலம் பூர்த்தியாவதை முன்னிட்டு முன்னெடுக்கப்படும் செயற்றிட்டங்களின் ஆரம்ப நிகழ்வுகளை ஆரம்பித்து வைக்க ஜனாதிபதி வடக்குக்கு விஜயம் செய்துள்ளார். ஜனாதிபதியின் வடக்கிற்கான விஜயத்தின் போது இன்று முல்லைத்தீவுக்கு விஜயம் செய்த அவர் புதுக்குடியிருப்பில் தென்னை முக்கோண வலயத்தினை ஆரம்பித்து வைப்பதற்கான நிகழ்வில் கலந்து கொண்ட நிலையில் நண்பகல் அளவில் வட்டுவாகல் பாலத்தின் நிர்மாணப் பணிகளை ஆரம்பித்து வைத்தார். மிக நீண்ட காலமாக கோரிக்கையாக இருந்த வட்டுவாகல் பாலத்துக்கான நிர்மாணப் பணிகளை ஆரம்பித்து வைக்க வந்திருந்த ஜனாதிபதியை முல்லைத்தீவு மாவட்ட அரசாங்க அதிபர் உமா மகேஸ்வரன் அவர்கள் வரவேற்றிருந்தார். தொடர்ந்து பாலத்துக்கான நிர்மாணப் பணிக்கான பெயர் பலகையை ஜனாதிபதி திறந்து வைத்து மக்கள் மத்தியில் உரை நிகழ்த்தினார். இந்த நிகழ்வில் போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் துறைமுகங்கள் அமைச்சர் விமல் ரத்நாயக், கடற்றொழில் அமைச்சர் சந்திரசேகரம், பிரதி அமைச்சர் உபாலி சமரசிங்க, நாடாளுமன்ற உறுப்பினர்களான இளம்குமரன், திலகநாதன், ஜெகதீஸ்வரன், ரவிகரன் மற்றும் மதகுருமார்கள், திணைக்களங்களின் அதிகாரிகள், தவிசாளர்கள், உத்தியோகத்தர்கள், பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டனர். தென்னை பயிர்ச்செய்கையினை ஊக்குவிப்பதற்காகவும் பொருளாதாரத்தினை மேம்படைய செய்யும் நோக்கிலும் இந்த செயற்திட்டம் வடமாகாணத்தில் 16,000 ஏக்கரில் செயற்படுத்தப்பட உள்ளது. இதற்கான தென்னம்பிள்ளைகளை இலவசமாக வழங்க உள்ளதுடன் மிக குறைந்த விலையில் மானிய அடிப்படையில் வழங்கப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது. சுங்கத்துறையால் தடுத்து வைக்கப்பட்டுள்ள 2000 வாகனங்கள் வெளியான தகவல். சுங்கத்துறை தற்போது கிட்டத்தட்ட 2000 வாகனங்களை வெளியிடாமல் வைத்திருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. குறித்த விடயத்தை வாகன இறக்குமதியாளர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். மின்சார வாகனங்களின் இயந்திர திறனை அறிவிப்பதில் உள்ள சிக்கல் மற்றும் 3ஆம் தரப்பு நாடுகள் மூலம் கடன் கடிதங்களை திறப்பது போன்ற 2 முக்கிய காரணங்களால் இவ்வாறு நிலை காணப்படுவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த நிலையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள மொத்த வாகனங்களில் சுமார் 1000 மின்சார கார்கள் அவற்றின் இயந்திர திறன் குறித்த தகராறு காரணமாக அவை சுங்கத்துறையின் காவலில் உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. மீதமுள்ள வாகனங்களின் இருப்பு 3ஆம் தரப்பு நாடுகளிலிருந்து கடன் கடிதங்களை திறப்பதன் மூலம் வாகனங்களை இறக்குமதி செய்வதால் வாகனங்களை விடுவிக்க முடியவில்லை என இறக்குமதியாளர்கள் குறிப்பிட்டுள்ளனர். இதன் அடிப்படையில் கடன் கடிதங்கள் பிரச்சினை காரணமாக தடுத்து வைக்கப்பட்டுள்ள வாகனங்களை விடுவிப்பதற்கான சட்ட நடவடிக்கைகள் ஏற்கனவே எடுக்கப்பட்டுள்ளதாக வாகன இறக்குமதியாளர்கள் தெரிவித்துள்ளனர். இலங்கையில் 3 பட்டதாரி வேலையில்லாமல் இருப்பதாக பல்கலைக்கழகங்களால் நடத்தப்பட்ட ஆய்வறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பட்டதாரிகளின் வேலைவாய்ப்பு தொடர்பில் 2023ஆம் ஆண்டின் கணக்கெடுப்பின்படி மேற்குறிப்பிட்ட தகவல்கள் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சு அதன் 2024 செயற்பாட்டு அறிக்கையில்
கடந்த ஆண்டு ஒட்டுமொத்த பட்டதாரி வேலைவாய்ப்பு விகிதம் 69.1%, 30,703 பட்டதாரிகள் வேலைவாய்ப்பு சந்தையில் நுழைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திறந்த பல்கலைக்கழக பட்டதாரிகளில் 93.8% பேரும், மொரட்டுவ பல்கலைக்கழக பட்டதாரிகளில் 85.5% பேரும் வேலைவாய்ப்பில் உள்ளனர் என கணக்கெடுப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த புள்ளிவிவரங்களில் ஸ்ரீ ஜெயவர்த்தனபுர பல்கலைக்கழக பட்டதாரிகளில் 71.4%, வயம்ப பல்கலைக்கழகத்தில் 72.3%, கிழக்கு பல்கலைக்கழக பட்டதாரிகள் 67.5% மற்றும் கொழும்பு பல்கலைக்கழகில் 66.8% பேர் குறைந்த வேலைவாய்ப்பில் உள்ளனர். ருகுண, யாழ்ப்பாணம் மற்றும் கிழக்கு பல்கலைக்கழகங்கள் முறையே 58.1%, 53.5% மற்றும் 52.8% என குறைந்த வேலைவாய்ப்பு விகிதங்களை பதிவு செய்துள்ளன. 2025 ஆண்டுக்கான தரம் 5 புலமைப் பரிசில் பரீட்சையின் பெறுபேறுகள் இந்த வாரத்துக்குள் வெளியிடப்படவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த விடயத்தை பரீட்சைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது. நாடளாவிய ரீதியில் புலமைப் பரிசில் பரீட்சை இம்முறை 2787 பரீட்சை நிலையங்களில் நடைபெற்றது. அந்த வகையில் இந்த வருடம் 23,1638 சிங்கள மொழி விண்ணப்பதாரர்கள் மற்றும் 76,313 தமிழ் மொழி விண்ணப்பதாரர்கள் உட்பட மொத்தம் 30,07,959 விண்ணப்பதாரர்கள் புலமைப் பரிசில் பரீட்சைக்கு தோற்றியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. தொடர்ந்து மத்தியின் செய்திகளோடு இணைந்திருங்கள். வணக்கம்.